கேள்வி நல்லா சொல்றது புரியுதா? லேட்டு ஏன்? இருங்க லேட்டா வந்தது காரணம் சொல்லு. இருங்க 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 நான் இப்ப அவர் சீக்கிரமா லேட்டா வந்தது காரணம் சொல்றேன். இருங்க இருங்க நான் சொல்றேன். இப்ப அவர் லேட்டா வந்தது காரணம் தான் கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்கிறீங்க. அதுதான் நீங்க சொல்ல வர்றது. இல்ல ஜெய், அவர் அதுதான் நீங்க சொல்ல தயக்கம் வர்றது. இல்ல இல்ல இருங்க கேள்வி ஜெய், புரிஞ்சுக்க. புரியுதா காலையில புரியாது லேட்டா தெரியல. வரதுக்கு காரணம் என்ன ப்ரோ? ஏதாவது வேற இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சா? இல்ல அவருக்கு 1000 வேலை இருக்கும் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ அதெல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்க என்ன கேள்வி அவருக்கு 1000 கேட்கறீங்க வேலை தெளிவா கேளுங்க. இருக்கட்டும் ப்ரோ. அப்ப மக்களை ஏன் காலை 8 மணிக்கு அங்க நிக்க வைக்கிறீங்க? அப்ப மக்கள் உங்களுக்கு இதா தெரியுதாமா? நான் கேக்குறேன், காலையில 12 நான் மணிக்கு வந்து சொல்லிட்டேனே, மக்களை நாமக்கல்ல பார்த்தா லேட்டா உங்களுக்கு வந்து இதா தவறு தான். தெரியுதா? அதை ஒன்றும் திருத்த முடியாது ப்ரோ. இல்ல அவருக்கு 1000 நாமக்கல் வேலை இருக்குங்கிறீல. நான் சொல்றது இல்ல அவருக்கு அதான் 1000 வேலை சொல்லிட்டேனே ப்ரோ. இருக்குங்கிறீல நானு ப்ரோ. இல்ல நான் எனக்கு தெளிவா புரியல. எனக்கு சொல்லிட்டேன். மக்கள் நான் பார்த்தா தெளிவா உனக்கு இது மாதிரி சொல்லிட்டேன் தெரியுதா? ப்ரோ. நான் மக்களை தெளிவா பார்த்தா சொல்லிட்டேன். உனக்கு எப்படி இல்ல தெரியுது? இல்ல இல்ல விஜய்க்கு பரணி டைம் பார்க்க அவர் தெரியுமா தான் வந்து முதல்ல? மேடையிலேயே சொன்னாரு, எனக்கு நான் எந்த தான் வேலையும் இல்ல, எனக்கு இப்ப இதான் வேலையே அப்படின்னு வந்து சொன்னவர் அவர் தான். ஏன் லேட்டா அதான் வந்தாரு? ப்ரோ. 1000 வேலை இல்லைன்னு அவருக்கு இல்லையே, வேலை இல்லைன்னு தானே இருங்க சொன்னாரு. இருங்க நானே தெளிவா சொல்லிட்டேன். காலையில கிளம்புனது லேட்டு, நாமக்கலுக்கு வந்தது லேட்டு. ஐயா, அதெல்லாம் சரிதான். நான் நடிப்பெல்லாம் இப்ப நீங்க முடிச்சிட்டேன், நீங்க எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல, நான் முழு நேரம் அரசியல் இறங்க இருங்க போறேன்னு சொன்னாரு. நீங்க என்னன்னா 1000 வேலைன்றீங்க. என்னமோ போங்க. இல்ல ஜிப்சி ப்ரோ, முழு நேரம்னே 20 நிமிஷம் தான் வெளியே வர. முழு நேரம்ன்றதே ஒரு நிமிஷம். சேது டிவிக்கு நேரம் அது. சேது டிவிக்கு ஒயிட் பியர் நம்ம தனியா ஒரு ஸ்பேஸ் போடுவோம். சொல்றீங்க இதெல்லாம் பாருங்க, எல்லாம் உங்களாலதான் இப்ப நான் திட்டு வாங்குறேன். சேது டிவிக்கு தெரியுதா? கேக்குதா? கேக்குது. ஆமா, தனியா சொன்னா ஆதவர்ஜன் மாதிரி டெல்லிக்கு போய் போடுவீங்களா? இல்ல விஜய் கூட 3 நிமிஷம் பேச விடுறாங்க, எங்களை அது கூட விட மாட்டேன்றாங்க. காலங்காலத்துல என்ன சாயங்காலம் 5 மணில கோர்ஸ்ல தானே இருக்கீங்க ஒயிட் பேர். ரிக்வெஸ்ட் மட்டும் எத்தனை நம்பர்ஸ் மட்டும் பார்த்து சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எத்தனை ரிக்வெஸ்ட் காட்டுது? கபிலன் அது இருக்கட்டும் கபிலன், உங்க ரிக்வெஸ்ட் சாரி உங்க ரிக்வெஸ்ட் கேட்டு நான் 1 நிமிஷம் 1.5 மணி நேரம் லிசனர்ல கீழே போயிருக்கோம். நாங்கெல்லாம் மேல இருந்து ஒருத்தன் பேச மாட்டான்னு ஒருத்தன் கீழே போறான். அந்த பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளவு நேரம் இருந்ததுக்கு எங்களுக்கு என்ன கிடைச்சது? 3 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியலையே கபிலன். அப்படி பேசுறது இந்த கர்ம ஸ்பேஸ் வெளில தூக்கி போட்டுது. அதாவது நம்ம 2 நிமிஷம் பேசும்போதே கபிலனுக்கு ஒரு டவுட் வந்துரும். எனக்கு ஒரு டவுட். ராஜா கேரக்டர்ல இருக்கிற ராஜா விஜயராஜா வச்சுக்கோங்க ஐயா. மட்டும் ரிக்வெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 28 நிக்குது. நானும் குறையும் நினைச்சேன். மணி 12 ஆயிடுச்சு, முடிய மாட்டேங்குது. வேணும்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போய் வரீங்களா? சேது டிவிக்கு ஏதாவது கேட்கறா இருந்தா கேளுங்க, இல்ல யாரா கேட்கற கேள்வி பதில் சொல்றதா சொல்லுங்க. இந்த பையனுக்கு எனக்கு கூட ஒரே டவுட் இருந்தது. அண்ணன் வந்து ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணியிருந்தாரு வீடியோல, அது மட்டும் என்னன்னு மட்டும் எனக்கு அது தப்பா தெரிஞ்சுது, அதனால கேக்குறேன். அதாவது சோசியல் மீடியால நம்ம வாரியர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாங்க. அரெஸ்ட் பண்ணவங்களை எதுக்காக பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு குழந்தைய இறந்த ஒரு பெற்றவங்களை வந்து தப்பா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பொய்ய பரப்பி அது வந்து ஒரு மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய விஷயமா அது இருந்தது. அதுக்காக தான் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி அண்ணன் வந்து அவங்க எதுவுமே பண்ணாம சும்மா கருத்து போட்டு, இப்ப நம்மளும் போடுறோம், எல்லாரும் தான் போடுறாங்க. அது சம்பந்தமான கருத்துக்களை போட்டவங்களுக்கு யாரும் இது பண்ணல. தப்பான இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணாம அதை வந்து தூண்டுற விதமா பேசினவங்களுக்கு தான் ரியாக்ஷன். அவங்க எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க தப்பா, அது எந்த அளவுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணுன்றது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 3 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு. ஏன் பண்ணாரு? அதுதான் உங்களோட அண்ணனை அப்ப நீங்க சொல்லிதான் அது நடக்குதா, இல்ல அது தப்பு அப்படின்றது அண்ணன் தெரியலையே? அல்ல அண்ணனும் அந்த கான்ஸ்பிரசி தியரி வந்து நம்புறாரா? இவங்க வந்து இறக்கல நடிக்கிறாங்க அப்படின்னு நம்புறாரா? ஏன்னா அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் சொல்லிருங்கப்பா, யாராவது பேசுங்க. ஜெய் சொல்லுங்க. அப்புறம் அவர் பேசுனது மொத்தமா அந்த இதை பத்தி பேசுற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ரெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஆகட்டும், அவங்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் எடுத்து டைரக்டா சொல்லிட்டு வந்தாரு. அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணமே இல்லையே. ஒரே நிமிஷம். ரெட்ஃபிளிக்ஸ் வந்து கத்தி குத்து நடந்தது. கத்தி குத்து எங்கெங்க நடந்தது? இல்ல சபா, அவர் பேசுறதுக்கு மாதிரி கத்தி குத்து நடந்தது மக்கள் தான் சொன்னாங்க. அந்த ஆள் தாங்க ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்பிரசியை உருவாக்குனது. எங்க யாரு சொன்னாது? கான்ஸ்பிரசி அவர் உருவாக்குறாங்க இல்ல, மக்கள் சொல்றத வச்சுதான் அவர் சொன்னாரு. அதுதான் எங்க ரிப்போர்ட் ஆயிருக்கு. இல்ல
இல்ல மக்கள் சொன்னாங்க, எல்லா மக்களுமே அவங்களுக்கு ஏற்படல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. இதை யார் உருவாக்கி விட்டா ஜெய்? எந்த கடைசியா ஒரு மக்களும் அதிமுக அடிப்பட்டவங்க காரன் யாரும் சொல்லல. கடைசியா ஒரு அதிமுக யார் காரன் அடிப்பட்ட பாஜக காரனா மக்கள் தான் சொல்லல. முடியும் போயிட்டு. ஆதன் நியூஸ்ல நானும் பார்த்தேன். அவனோட ஃப்ரெண்டுக்கு, ஒரு பையனோட ஃப்ரெண்டுக்கு 12 பேருக்கு கத்தி கிளிதான் நடந்துன்னு சொன்னாங்க. நிசார் பேசுறீங்களா? நிசார் நீங்களா பேசுறீங்க? இல்ல சேது பேசுறேன். சேது நினைக்கிறேன். நிசார் வந்ததுல இருந்து அமைதியா ஓகே, இருக்காரு. ஆதவ் டிவில பாத்தீங்க, அந்த பையன் குத்துனாங்களா? அந்த பையன் பேசுனாங்களா? ஃப்ரெண்டு சொன்னாங்களா? குத்தல, ஆ? ஆ. குத்தல்ங்கிறது வேற. அந்த பையன் ஸ்டாம்பேட்னா எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபேக் அலிகேஷன் வச்சு நீங்க வந்து ஃபேக் அலிகேஷன் வச்சு இங்க ரூமர்ஸ் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்டிப்பா இருங்க. அவர் பேசட்டும் பேசுங்க நீங்க. அவர் வந்து ஏதோ பேசுறாரு. தெரியாம பேசுறீங்க. ஃபேக் அலிகேஷன் வச்சு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவர் முழுசா நடவடிக்கை எடுக்க போறோம். பாருங்க. ஸ்டேட்மென்ட் கன்சல்ட் பண்ண விடுங்க அவரை. இரு சபா சொல்றதை கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஃபேக் அலிகேஷன் ப்ரூஃப் இல்லாம நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களை அப்புறம் நாளைக்கு இவங்க மொத்தமா கேஸ் கொடுத்து மொத்தமா பாப்பாங்க. சொல்றதை கேளுங்க. இதெல்லாம் இப்பெல்லாம் எங்க மேல அலிகேஷன் வைக்க கூடாது. டிவிக்கு அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க. இது வரைக்கும் 60 ஐடி சாரி 70 ஐடிக்கு மேல எல்லா கட்சிக்காரனா கையை கொத்துக்கிட்டு அங்க உங்களுக்கு உதவி செஞ்சது ஹாஸ்பிட்டல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? உங்க கட்சியில வேணா உங்களுக்கு வேணா உங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், உங்க கட்சிக்காரங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா அரசாங்கத்துக்கும் இல்ல இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் இல்ல மற்ற கட்சிக்காரங்களுக்கும் எல்லா கட்சியும் நான் சேர்த்து சொல்றேன். பிஜேபி எல்லா கட்சிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்கும் உங்க மேல அக்கறை இருக்கு. அதனால அது பேர் தான் மனிதாபிமானம். எனக்கு என்ன சொல்லிட்டு போய் ஆயுத பூஜை கொண்டாடல. சரியா? முத்து கோவப்படாதீங்க. நான் தப்பா நினைக்க நான் பேந்தர் பேசி முடிச்சாரு. நான் பேசிக்கிறேன் ஒன்னே மட்டும் ப்ளீஸ். இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். வந்தா எதுக்கு எல்லாருமே மியூட் போட்டு எதுக்கு எல்லாரும் பேச வைக்கிறீங்க? ஐயா மியூட் நான் தான் போட்டேன். நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் மியூட் விழும். முத்து சேது எல்லாருக்கும் மியூட் விழும், உங்களுக்கு மட்டும் மியூட் இல்ல. அவர் பேச கபிலன் அவர் சரி சொல்லுங்க. சேது நீங்க பேசுங்க. என்னன்னா எல்லாரோட ஆபீஸ்லயும் வந்து ஒரு டார்கெட் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருக்கும். டார்கெட்டை முடிக்கணும்ன்ற அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். அந்த மாதிரி போலீஸ்க்கும் இருக்கும். பேச விடுங்க. கீழே ரெக்கார்ட் பண்றாங்க. இன்னும் 2 கேஸ் வாங்கட்டும். பாவம் தானே, அவங்களுக்கும் 2 கேஸ் வேணும்ல. விடுங்க கபிலன். தயாரா தான் பேசுறேன். கேஸ் அப்ப போட்டோ போய் அப்ப ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு பேசுங்க. நீங்க ஒரிஜினல் போட்டோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். உள்ள போய் தேடி பாருங்க. வாழ்க்கைய தொலைக்காதையான்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி ஓகே இருங்க. கபிலன் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன். சேதுன்னு போட்டிருக்கேன். என் இமெயில் ஐடி சேதுலிங்கம்@gmail.com போட்டிருக்கேன். நான் கத்தி குத்தி மேட்டர் சொல்லுங்க. எங்களுக்கு அதான் வேணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க. புரியுதா? பேசுங்க. அந்த ஸ்டேட்மென்ட் நான் என் பேர் தான் போட்டிருக்கேன், என் இமெயில் ஐடி தான் போட்டிருக்கேன், என் மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் பேசுங்க ஐயா. அவர்தான் தெரியாம சொல்லிட்டாரு. அப்பலாம் எதுவும் இல்லையா? பரணி ஏங்க போட்டு வலைய போட்டுட்டு இருக்கிறீங்க? இவரு சேது நான் ஃபர்ஸ்ட் சேது படத்துல இருக்கிற விக்ரம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற விக்ரம் மாதிரி பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீ கிளைமேக்ஸ்ல இருக்கிற விக்ரமா பேசிட்டு இருக்கிறீங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்க வெளிநாட்டுல உட்காந்துட்டு என்னையா சரக்கு அடிச்சிருக்கிற மட்டும் சொல்லியா? அது சரக்கு பேரு அவர் மியூட் போடாதீங்க கபிலன். அவர் வருத்த போறாரு. நீங்க பேசுங்க. ஆமா நீங்க முத்து கரெக்டா தான் போறீங்க. முத்துக்குமார் பேசுறீங்களா? நீங்க ஒத்துக்கங்க. எல்லாரும் சைலண்டா ஒரு நிமிஷம் எல்லாம் கொஞ்சம் மைக்க சபா. ஒரு நிமிஷம் இரு சபா. நிறைய பேர் மைக் கேக்குறாங்க சபா. பாவம் ரொம்ப நேரம் வெயிட். எனக்கே பாவமா இருக்கு. முத்துக்குமார் கேளுங்க. இல்ல ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் இங்க ஜாயின் பண்ணும்போது ஏதோ கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறாங்க, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறதுனாலதான் 2 மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க டிவிகேல இருந்து வந்து பதில் சொல்றதெல்லாம் அவங்க அதை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு வந்து கொஸ்டின் வருது. ஸோ அவங்க யாருமே ரெஸ்பான்சிபிளா பேசுற மாதிரியே இல்லையே. எல்லாம் கடைசியில வந்து அவங்க சொல்றாங்க இல்ல அவர் பண்ணது சரியா, இவரு டேட்டா வந்து சரி, அதுக்கு ஒரு நியாயத்தை தூக்கிட்டு வராங்க. இவங்க எல்லாருமே அந்த அவங்க இறந்து போனதை பத்தி அந்த 41 பேருக்கு 41 பேரோட
உயிர் போயிருக்கு, அதுக்காகவாது நம்ம சைலண்டா இருப்போம், வி ஸ்டாண்ட் வித் விஜய்ங்கிற போட்டோ டேக் போட வேணாம், நம்ம சரி பொறுமையா இருப்போம், நீங்க ஏதோ இருக்கு, நம்ம கட்சியில இருந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, அது நடக்கட்டும், அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம், ஏதாவது இஷ்யூ இருந்தா வெளியே வரப்போகுது, இல்லைன்னா உண்மை தெரிய போகுது, அதை வச்சுட்டு பேசாம இருக்கலாம்ல, அதுக்குள்ள வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு பொண்ணு போட்டிருக்கு, குழந்தை போனா போகும், எங்க தளபதி போனா வருவாரா அப்படின்னு கேட்டிருக்கு ஒரு இதுல கமெண்ட். ப்ரோ இந்த அந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கவங்க இல்ல நம்ம அந்த மாதிரிலாம் யாருமே போட மாட்டாங்க. அதெல்லாம் வாண்டடா யாராச்சும் போடுறதா இருக்கும். இல்ல அது யாரோ போட்டிருக்காங்க. ஆனா அந்த மாதிரியும் ஒருவேளை இருந்தாங்கன்னா, இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, யாருமே அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே. இல்ல இவங்க கேட்கிற கொஸ்டின் எப்படின்னா எப்படா இவனை மறக்கலாங்கிற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு நான் பதில் இப்போ சொல்றேன் இப்போ தவிர அவங்க மத்தபடி நாங்க கேக்குறதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணல. நியாயமா இந்த இல்ல, இன்சிடென்ட் நியாயமா ஜஸ்டிஃபை தானே பண்ண இருக்கு. கிடையாது நாங்க. இல்ல இல்ல அவங்க ஜெய் கேக்குறது எனக்கு நியாயமா தானே இன்னமும் இருக்கு. வந்து புரிய மாட்டேங்குது ஜெய். நான் அதான் கஷ்டமா இருக்கு பரணி எனக்கு. பரணி அதாவது பரணி 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 ஜெய் டிவிக்கு இங்க சொல்லுங்க ப்ரோ. உங்களை கேள்வி கேட்டு மடக்கிற அளவுக்கு அரசியல் புரிதல் உங்களுக்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 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 உங்களுக்கும் இல்ல எங்கேயும் இல்ல, அதுவும் தெரியுது, நல்லாவே தெரியுது. சரி எனக்கு இல்ல, சரி எனக்கு இல்ல, சத்தியமா எனக்கு இல்ல. ஆனா உங்களுக்கு இருக்கா? நாங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கோம். கத்துக்கிட்டு நீங்க வாங்க, கத்துக்கிட்டு இருக்கீங்களா? கத்துக்குங்க. போயிட்டு முதல்ல சைக்கிள அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு இல்ல 1949 ஜெய் ஆரம்பிச்சாரு, டிவிக்கு ஜெயிச்சது 67 ஜெய் டிவிக்கு அப்ப அத்தனை முதல்ல வருஷம் வாங்கணும், தானே இருந்தாரு. அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும். சரியா? அதேதான் கட்டுறதுக்கு முன்னாடியே அதேதான் கனவு எல்லா காணக்கூடாது. சொல்றோம். ஜெய் டிவிக்கு முதலமைச்சர் பதவியை கனவு காணக்கூடாது. இல்ல கனவு உங்களுக்கு காண்றது தப்பு இல்லையே ப்ரோ, அப்படி சப்போர்ட் இருந்தா கனவு காண வேண்டியதான். என்ன செய்து எது சொல்ல வந்தீங்க? என்ன உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் அப்படி? உங்களுக்கு சரி கேளுங்க, என் அரசியல் புரிதல் நீங்க கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். யாருக்கு வரும்? How to manage the கிரவுட் மேனேஜ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வரும்? யாருக்கு? யார் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு தான். இல்ல இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப 41 பேர் செத்தாங்க, ஒருத்தர் உயிரோட இருக்காரு, நீங்க ஸ்டாண்ட் வித் உயிரோட இருக்கிறவர் விஜய், கரெக்டா? 41 பேர், இது ஒரு அரசியல் புரிதல். முதல்ல பேச விடுங்க. நாங்க ஏத்துக்கிறோம். எங்க கூட்டத்துக்கு வந்த ஏத்துக்கிறீங்களா? எதை? 41 பேர் செத்ததை ஏத்துக்கிறீங்களா, இல்ல விஜய் உயிரோட இருக்கிறத ஏத்துக்கிறீங்களா? ஐயா இப்படி போனா இருங்க. இல்லங்க, இப்ப அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, 40 பேர் செத்துட்டாங்க, ஸ்டாண்ட் வித் அந்த விக்டிம்ஸ் தானே இருக்கணும். ஸ்டாண்ட் வித் விஜய் ஏன் போடுறாங்கன்னு நம்மளுக்கு புரியல. அது என்ன ஒரு அரசியல் விஜய் கேட்டுக்கலாம். ரசிகிட்ட கூட நானும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 ஐடி கிட்ட மேல நான் மைக் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய் ரசிகர் கூட, ஒரு டிவிகே ஐடி கூட அந்த 41 இறந்தவங்களை பத்தியோ ஒரு ஆறுதலோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அப்படி என்ன அந்த 40 பேர் உங்களுக்கு? நான் தான் சொன்னேன் இல்ல கபிலன் உங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல உங்களுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இதுவே வேற ஏதாவது ஒரு கட்சியில வேற ஏதாவது ஒரு இரியா ஒரு நிமிஷம் சேது ஒரு நிமிஷம் இரியா சேது ஒரு நிமிஷம் இரியா குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் நீ பேசுறது கேட்கலையா இரியா எனக்கும் கேட்கல ப்ரோ. நீ பேசுறது இவரு நீ பேசுறதே விட்டு விட்டு கேக்குதுங்க சேது. இல்ல கபிலன், இதே மத்த கட்சியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா அவங்க கட்சியோட கம்பம் இருக்குல்ல, கொடி கம்பம், அத அரை கோடியில பறக்கும். ஓகேவா? ஆனா அதுதான் சொல்றேன். ஐயா ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க ஐயா, ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்க கட்சிங்க உங்களுக்கு பொறிக்கடலையும் சுண்டலும் கேக்குது இப்ப உங்களுக்கு இன்னைக்கு இல்ல? ஏங்க இல்ல ஆயுத பூஜை போனா வருமா? அது சொல்லுங்க முதல்ல. அது நியாயமா இல்லையா? அது சொல்லுங்க. அப்படின்னு சத்தியமா சொல்றேன். நீங்க பண்றது எல்லாரும் மக்கள் பாத்துட்டுதான் எனக்கு டிவிகே ராஜா ஒரே ஒண்ணுதான். இந்த கேள்வி அப்பல இருந்து வர, நீ கட் பண்ணி விடுறீங்க. ஏன் செந்தில் பாலாஜி வந்தாங்க, அன்பிமேஸ் வந்தாங்க கேட்டாங்க. இவருடைய தலைவர் விஜய் கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரௌவை கூப்பிடுவாரு, டாக்டர் ப்ரௌவை கூப்பிடுங்க, டாக்டர் ப்ரௌவை கூப்பிடுங்க. ப்ரௌ எங்க போனாரு? எனக்கு அதுதான் அந்த வீடியோ இன்னும் வரைக்கும் இருங்க தலைவரே, பல்ல செக் பண்ணிட்டு அவர் சொன்னார்ல ப்ரௌவை கூப்பிடுங்க, ப்ரௌ எங்க போனாரு சொல்லுங்க ஜெய்.
அவரு ரீல்ஸ் மட்டும் தான் போடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பூரா டிஎம்கே காரங்க. அப்ப அங்க போனா கன்ஃபார்ம் இல்ல எனக்கு புரியல எனக்கு ஜெய், எனக்கு புரியல எப்படி அவ்வளவு ஓப்பனா பொதுமக்கள் இடத்துல சொன்னது ஜெய். இப்பயும் சொல்றேன், நீங்க தப்பிக்க பாக்குறதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்றீங்க. உங்களை இப்பயும் சொல்றேன், உங்களை இருங்க ஜெய், இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு செத்து போன மக்கள் மேல இரக்கமே கிடையாது, கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி தப்பிச்சு போயிடணும். என்னைக்கு தெரியுமா அந்த டாக்டர் பிரபு ட்விட்டு போட்டாரு, விஜய் பாட்டு போட்ட ஒரு இது போட்டாருல, ஒரு உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ, அன்னைக்கு அந்த வீடியோவை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேச போட்டாரு. அப்ப உங்கள்ட்ட அந்த இறந்து போன மக்கள் மேல துளி கூட என்ன கிடையாது, இறக்கவும் கிடையாது. அவங்க யாரோ ஒருத்தவன் வந்தா இறந்துட்டான், எனக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவர் இன்னும் நடிகரா இருக்காரு, நீங்க இன்னும் ரசிகரா இருக்கீங்க, அவ்வளவுதான். என்னைய பார்க்க வந்த அதெல்லாம் அவ்வளவுதான், அந்த மேட்டரோட முடிச்சுக்கோங்க. ஆனா இன்னும் அரசியல் பட்டோம், நாங்க அரசியல் பறக்காரு வந்திருக்கோம், மக்களுக்காக வந்திருக்கோம்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது அந்த இறந்து போன 41 பேரையும் நீங்க கேவலப்படுத்துற மாதிரி. சொல்லுங்க மேடம். ஏன்னா நீங்க அப்படிதான் கோர்ட்ல ஓப்பனா சொல்லியிருக்கீங்க, அங்க வந்து செத்தாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு. ஏன்னா உள்ளூர்ல எவனுமே போஸ்ட்மார்ட்டம் இல்ல முடிச்சிடறேன் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எவனும் எதிர்ப்பு தெரிவிக்கல. எதிர்ப்பு தெரிவிச்சது யார் தெரியுமா? உன் வக்கீல். ஏன் அன்னைக்கு எங்க போனா? அன்னைக்கு அந்த ஸ்பாட் இல்லாம எங்க போனீங்க நான் கேக்குறேன். கோர்ட்ல போய் நிக்கிறீங்க, ஏன் ஸ்பாட் இல்லாம கோர்ட்டுக்கு போய் நின்றீங்க? யார் மேல தப்பது? அதை யோசிக்கலாங்க யாராவது? ஏங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் கவர்மெண்ட் கேக்குறீங்கல்ல, எல்லாரும் கேக்குறீங்க. ஏன் உங்க அண்ணன் உங்க கட்சிக்கார ஒரு ஆளை பார்த்து கேட்கலாம்லங்க? அதையும் கேட்க வர மாட்டேங்குது உங்க யாருக்கும். அதாங்க உண்மையான மனிதத்தன்மை. எல்லாரும் சிரிச்சு வீடியோ போடுறீங்க, எனக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. உண்மையா சொல்ல போனா அந்த 41 எவனுமே ஒருத்தவங்க கூட போஸ்ட் போடல. அவ்வளவு மோசமா இருக்கீங்க எல்லாரும். இவனுங்களை கேக்குறீங்களே, இவங்க கட்சி தலைமையே அதை பண்ணலன்னு நான் சொல்றேன். கட்சி தலைமை பேசவே இல்ல. அவங்க அதான் சொல்லிட்டு அவங்கள பத்தி நம்ம வரல. கட்சி தலைமை ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கு. நீங்க அதுதான் சொல்றேன், அவனுங்க அந்த செத்த வீட்டுல ஈரம் கூட காமிச்சிருக்காது. சபா திருச்சிக்கு 40 நிமிஷத்துல போக முடியும். இல்ல ஒன்னே சொல்ல, திருச்சிக்கு 40 நிமிஷத்துல கரூர் வந்து போயிட முடியும். ஆனா திருச்சியில இருந்து இதுக்கு வந்து 1 மணி நேரத்துல வர முடியாது. அன்பில் மேஸ் எப்படி 1 மணி நேரத்துல வந்தார்? திருச்சியில இருந்து அன்பில் மேஸ் 1 மணி நேரத்துல ஒரு அமைச்சர் வர முடியாது. ஆனா ஒரு நடிகர் வந்து 1 மணி நேரத்துல பஸ்ல போயிடலாம். எங்க? திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். அதாவது இவங்க போனா போக முடியும், அங்க இருந்து யாரும் வர முடியாது. என்னையா உங்க நியாயம்? சரி சரி எனக்கு புரியல. சரி ரொம்ப சொல்லுங்க முத்து, சொல்லுங்க முத்து. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எவ்வளவு நாளும் அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளவு நிமிஷம் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க. ஆனா இறந்து போனவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா இப்போ நான் சோசியல் மீடியால பாக்குறேன், கிளம்பிட்டார் இப்ப நீங்க எல்லாமே ஃபேக்கா உட்கார்ந்து பேசிட்டீங்க பாருங்க. ஏன்னா உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது, மொத்த ஃபேக் ப்ரொஃபைல். நீங்க எல்லாருமே நம்மளாம் ஃபேக், எல்லாரும் ஃபேக், நீங்க எல்லாம் ஒரிஜினலா? சேது என் போட்டோ நான் போட்டோ வச்சிருக்கேன்டா, நீ போட்டோட ஐயா என்னையா நீங்க ராஜாவா? எண்ணுயிர் உள்ள ரஜினி ரசிகன் இருக்கு, அதுல வரியா? அங்க உட்காந்து ஸ்பேஸ் போட்டா ஒரு பையலும் வரமாட்டேங்கிறீங்க. தீர்மானம் போட்டிருக்கீங்க, இவன் ஸ்பேஸுக்கு வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு குரூப்ல. அங்க வராதனால தானே, உங்களால தானே இங்க உட்காந்து டிவிக்கு ராஜான்னு சொல்லி போட்டு உட்காந்துருக்கிறேன். அதனால தானே இன்னைக்கு சிக்குனீங்க எல்லாம் மொத்தமா குரூப்பா. சேது கேக்குதா? மைக் ஆன் பண்ணிக்க. இல்ல மிரட்ராப்ல சேது, எனக்கு புரியல. என்ன சேது பெரியாளா? இல்ல இந்த காமெடி எல்லாம் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல வச்சீங்க. சரி, இந்த காமெடியை வேற எங்கேயாச்சும் போய் வச்சுக்கோங்க. இல்லன்னா துபாயில இருந்து வரும்போது இமிகிரேஷன்ல மாட்டிக்காத, மரியாதை கீழே இறங்கி போயிடு. பாத்துட்டேன் சேது நானு. சேது இந்த நிறைய பாத்துட்டேன். உங்களை வன்மையா கண்டிக்க அவர் பேச விடுங்க, அவரை பேச விடுங்க தயவு செய்து. உங்களை வன்மையா கண்டிக்கிற சொல்லிட்டேன், சேதுவா பேச விடுங்க, இமிகிரேஷன்ல அவ்வளவு சொல்லிட்டேன். ஊர்ல கேஸ் போட என்கிட்ட சொல்லாத. நான் ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தேன், என்கிட்ட பேசாத, புரியுதா?
ஓ அப்படியா? எந்த ஊர்ல தலைவரே? ஊராட்சி மன்ற தலைவரே? எந்த ஊரு நீங்க? இருண்ணே ஜபாண்ணா, இருண்ணே கேப்போம். தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் வந்திருக்காரு, கேப்போம். அண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் எந்த ஊருண்ணே? இவ்வளவு நேரம் நான் சொன்னவன் காதுல கேட்கல. கேட்கலண்ணே, சொல்லுண்ணே சொல்லுண்ணே. இப்பதானே ஒரு தெளிவா கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுண்ணே. அபிதாபிய ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் நம்பதால ஊராட்சியில இருந்தவன் நானு. ஓ நம்புதலையாண்ணே நீங்க? வானே வானே முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவரா இருந்தோங்களா? இருங்க பேந்தர், அவர் நம்ம ஊருக்காரு, நான் பேசிக்கிறேன் பேந்தர். வர நம்புதாலையாண்ணே, வணக்கம்ண்ணே. வானே வணக்கம்ண்ணே, சொல்லுண்ணே. நம்புதாலையில ஒர்க் பண்ணியாண்ணே? கேதுவாண்ணே. அப்பா பேருண்ணே? அப்பா பேருண்ணே? அப்பா பேர் வாங்கி வாயில வருது நல்லா. ஏய் என்னன்னு என்ன ஊர்லாம் சொல்லிட்டான், சேதுன்னு சொல்லிட்டான், விசாரிச்சிடறேன். பேரு வாயில வருது நல்லாவா? வாயில வருது நல்லா, நல்லா இருக்கே பேரு. வாயில வருதுன்னு ஒரு பேரா? டிவிக்கு ராஜா நீங்க எதுவும் இறக்கல? ஐயா இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் இங்க இந்த ரிமூவ் பண்ற வேலை எனக்கு கிடையவே கிடையாது. டிவிகே பாய்ஸ் திரும்பி சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த ஊரு இங்க நாங்க எல்லா இடத்துலயும் எல்லா கட்சிக்குமே ஆள் இருக்கு, ஓகேவா? அதனால வந்து தயவு செய்து பெரிய நான் புடுங்கி அப்படிலாம் பேசி பருப்பு இல்ல இல்ல அதிகபட்சம் கொலை பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல நான் உடனே கேக்குறேன், அதிகபட்சம் கொலை பண்ணிருக்கீங்களா? இல்ல அவன்னா என்னதான் மிரட்டுறானுங்க. புரியல, மிரட்ராப்ல ஜெய் அதான் கேட்டான். அதிகபட்சம் கொலை பண்ணிருக்கீங்களா இல்ல அடிச்சு போட்டு ஹாஸ்பிடல் சேர்த்துருவீங்களா? இல்ல இல்லங்க ஏங்க, அதெல்லாம் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, சென்னைக்கு போவாங்க. இல்ல நீங்க என்ன பிளான் போட்டு குடுக்குறீங்களா எனக்கு? இல்ல அவங்களுக்கு பிளான் போட்டு குடுக்குறீங்களா? பரணி எனக்கு புரியல. ஆமா ஐயா சரி முடிச்சு. அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நீங்க தான் அத அப்பயே கொடுத்திருந்தாருன்னா ஊராட்சி மன்ற தலைவர். நான் தொந்தரவு பண்ணல, பரணி பேசணும் நான் தொந்தரவு பண்ணல, கரெக்டா தான் அவரு கேட்டுட்டு இருந்தாரு. அவராதான் அப்ப இல்ல முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, யாரோ கத்தியில குத்திட்டாங்கன்ட்டு. அது வாங்கி இருந்தேன்னா இன்னத்துக்கு ஊராட்சி மன்ற தலைவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப முடியல, டேப்லெட் வர போடணும். இறுதியா மறுபடியும் வந்திருக்கிறாங்க போல இருக்கு. இறுதியா இன்னைக்கு பேசுவாரு, ஏன்னா அவர் ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. மன்னிச்சுங்க ஜிப்சி, உங்க கைய காலா நினைச்சு இல்ல காலாவா நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி ஜிப்சி. ஐயா இன்னில இருந்து இந்த ஐடி இருக்குமான்னு தெரியாது, ஆயிடும். அதனால பழைய ஐடியில இருந்து நாளைக்கு நடக்கும், சரியா? இது சொல்றேன், அப்புறமேட்டு சொல்றேன், அது நாளைக்கு சொல்றேன். ஏன் இந்த ஐடியில இருந்து போட்டேன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்றேன். ஏன்னா வரமாட்டேங்கிறானுங்க அவனும், அதனாலதான் தேடி பிடிக்கணும். நான் நினைச்ச 2 ஐடி வந்துச்சு, மாஸ்டர் அண்ட் எக்ஸ்பீரி 2 ஐடி வந்துச்சு. அதுல மாஸ்டர் மட்டும் தான் சிக்கனா. எக்ஸ்பீரி மைக் கொடுத்தேன், அக்செப்ட் ஆச்சு. ஆனா அவன் மறுபடியும் வெளில போயிட்டான், அதனால சிக்கல. எக்ஸ்பைரி கிட்ட எத்தனை ட்வீட் டெலீட் பண்ணான்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பல்கா எப்படி ட்வீட் டெலீட் பண்ண அப்படின்னு கேட்கணும். சரி பரவாயில்ல, டெலீட் பண்ணுவது அந்த டிப்ஸ் ஏதாவது கொடுத்தா பேச வேண்டியது இருக்கா ஜிப்சி? நீங்க எனக்கு வந்து ஒரே ஒரு கருத்து தான்ப்பா. நம்ம ஒயிட் பியரும் இன்னொருத்தரும் இவங்களை பார்த்து நண்பான்னு அவங்க அழைச்சாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. அதனால இவனை கண்டிச்சுட்டு முடிக்கிறேன். எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. பாயிண்ட் வரும்னு நானும் வெயிட் பண்ணேன், பேச விடல. எல்லாரும் போயிட்டாருங்க. இப்ப நான் தனியாவா பேசுறது? நன்றி வணக்கம், அவ்வளவுதான். மைக்கு கொடுக்க முடியாப்பா, எனக்கு தெரிஞ்ச 60 பேருக்கு மேல மைக் கொடுத்துட்டேன், கோச்சிக்காதீங்க. கடைசியா இல்ல ஸ்பேஸ் போனதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு ப்ரோ. இப்படி பண்ணிட்டோமா அப்படி பண்ணிட்டோமா, அங்க வந்துரு இங்க வந்துருன்றா, அதுல தான் நல்லதா இருக்கு. இதுல எனக்கு என்னன்னா, எங்க தலைவரை வந்து போய் பார்க்க விட மாட்டாங்க, அதையும் சொல்லி முடிச்சேன். நிறைய பேர்களும் அதையும் சொல்லிடுறேன். அப்படிலாம் யாரும் அவர் தலைவரை தடுக்கவே இல்லை. அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா, என் தலைவர் வந்தா போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, அவர் வந்தா பயமா இருக்கு, அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு பட்டாளியன் தான் பாதுகாப்பு கொடுத்தாதான் அவர் அந்த இடத்துக்கு. நீங்க கேட்டதுக்கு 2 பேர் 2 விதமான பதில் கேட்டாங்க. ஒருத்தன்ட்ட கேட்கும் போது அவன் என்ன சொன்னான்னா, அவர் திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிருந்தாருன்னா அங்க கூட்டம் வந்திருக்கும், அதனாலதான் அவர் போயிட்டாருன்னு ஒருத்தன் ஒரு மாதிரி பதில் சொன்னான். இன்னொருத்தன் கேட்டாங்கன்னா,
அதுதான் எதுக்கு பார்த்து ரிட்டர்ன் போகும்போது ஃபாஸ்டா போயிட்டாருன்னு கேட்கும்போது, அதுதான் வரும்போதே எல்லாம் வரவேற்பு பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாம் மக்கள் எல்லாம் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு வரவேற்கணும், கலைஞ்சு போயிடுவாங்க, அதான் போயிட்டு வரலடா, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானு இவன்ட்ட கேட்கணும். இல்ல அவரே சொல்லிட்டாரு ஓப்பனா. நான் வந்து வரும்போது நான் யோசிச்சேன், நம்ம போனா கூட்டம் வந்து சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன்னு ஓப்பனா அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. நீங்க எல்லாம் பார்த்தா அவர் போட்ட வீடியோல இருக்கும். சரி நான் வந்து தடுத்தாங்க, யாரும் தப்பாலாம் சொல்லவே இல்லை. லென்த்தா போயின்னே இருக்கு. யார் இப்ப அஜித் குமார் நிசார் பேசிட்டாரு, முத்துக்குமார் முடிச்சிடலாம். நான் நன்றி, வணக்கம். எனக்கு நன்றி. மேடம் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் சார். உங்க கோர்ட்டுக்கு போன அர்ஜென்சியை வந்துட்டு இவங்க ஏன் வந்து விக்டிம்ஸை போய் பார்க்கல? அதே மாதிரி காம்பன்சேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து காம்பன்சேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேசினவங்க ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்கொயரி கமிஷன் வச்சு அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் அதுல வந்து இவங்க விக்டிம்ஸ்க்கு ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒன்று போய் விக்டிம்ஸை பார்த்து இருக்கணும், உங்க ஃபேமிலிஸ் வந்துட்டு பர்சனலாக போய் மீட் பண்ணியிருக்கணும். இந்த காம்பன்சேஷனும் அவங்களுக்கு ஆல்ரெடி போய் சேர்ந்துருக்கணும். மொத்தமா வந்து சீன் ஆஃப் கிரைம்ல எல்லாருமே ஆப்சென்டா இருக்காங்க. லட்சணத்துல இவனுங்க எல்லாம் நம்பி ஓட்டு போட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இவனை ஆட்சி அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு இவனுங்க நினைக்கிறானுங்க. எனக்கு அதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கேள்வி. இவனுங்க வந்து ஒரு கேடு கெட்டவனுங்க. 40 பேரையும் கொன்னுட்டு வச்சு அண்ணன் சட்டை கலர் நல்லா இருக்கு, சட்டையை வந்து நான் வாங்கணும்னு பேசுறதும், அண்ணன் வந்து அழகா தலைவாரி சீவி படிஞ்சு அழகா வந்து உட்கார்ந்து இருக்காருன்னு ரசிக்கிற அளவுக்கு தான் இவனுக்கு இருக்கானுங்களே தவிர 40 பேரோட உயிருக்கு எந்த மதிப்பும் மரியாதை இவனுக்கு தரல. எந்த ஒரு குற்ற உணர்வும் இவனுங்களுக்கு கிடையாது. அந்த 40 பேருடைய அந்த இறப்புக்கு வந்து காரணமாக இருக்கிற இந்த கட்சியும் இந்த கட்சி தலைவனும் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன அதிகாரத்துக்கு கூட வரக்கூடாது, ஒரு கவுன்சிலரா கூட வரக்கூடாதுங்கிறது எண்ணம். அதை மட்டும் தான். சரி, ஓகே, ரைட், ஓகே மக்களே. மைக்கு வாங்கினவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா லிசன்ல மைக்கு கேட்டவங்க கூட கோச்சிக்காதீங்க. இதுல நடுவில் சில பிட் ஐடி வேற டார்ச்சர் தாங்க முடியல. லாஸ்ட் பஞ்ச் மட்டும் போட்டுக்கிறேங்க. போட்டுக்கலாமா? போட்டுங்க. எங்க அண்ணன் மட்டும் சொல்றாரு நல்லதே நினைப்போம் வெற்றி நிச்சயம்ன்றாரு, நம்ம ஏதாவது சொல்லணும்ல. அதாவது இந்த மாதிரி தாய் மாமன் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கோவா அந்த மாதிரி டூர் மாதிரி கிளம்பி சென்னைக்கு போயிட்டு அங்க இருந்து 3 நாள் கழிச்சு வீடியோ போடுற தாய் மாமா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் போடவும். இது நார்மலா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவனுக்கு நேரம் ஐடியா ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, ஓகே மக்களே, எல்லாருக்கும் நன்றி. மைக் வாங்கினவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஓகே.